ஏய் ராஜா, ஆ இங்க வா. இரு வரா. ஒடியா வேகமா. இரா வரா. இன்னும் இவ்வளோ அவசரமா கூப்பிட்றான். ஒருவேளை E20 பெட்ரோலை பற்றி நியூஸில் பார்த்துட்டானோ? இந்த பெட்ரோலை போட்டால் மைலேஜ் தான் தராது, இன்ஜின் வேற ஹீட் ஆகுதுன்னு யூடியூபர்ஸ் வேற அடிச்சு விட்றாங்க. வேகமா ஓடியா. கன்ஃபார்ம் இந்த E20 தான் நம்மளை மறுபடியும் வண்டி மாறி இருக்கதான் கூப்பிடுவோம். டேய் மனசாமியா, நல்லா பண்ற ஓடுமலா? அதுவா, மழையில ஓடு ஒழுகுது. உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், அதான் நானே ஓட்டு மேலே ஏத்தேன், ஓட்டி அடிக்கலான்ட்டு. நேது ஓட்டி அடிக்க போறியா? டேய் ஓட வச்சிடாதடா, கீழே இறங்குடா. யோ ஏன் நடத்துறா? சரி நான் கீழே இறங்குறேன். உன் பொண்டாட்டிகிட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கு, மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடக்கூடாதுன்னு. அப்புறம் இறங்குறா. நேது மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடக்கூடாதா? ஆமா, மாடை வரை 2 மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி டைஃபாய்டு வந்த மாடெல்லாம் வந்தா யார் என்ன பண்றது? டேய் சும்மாறா, எப்ப பார்த்தாலும் வெளில கூட்டு போனோம். இன்னைக்கு சண்டே, அதான் கேட்டேன். இப்படிதான் போன வாரம் கூட்டு போனா எவனோ வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிட்டான். வைரல்னா என்ன? அப்போ அத நியூஸ் சேனல் தானே எடுத்து ரோட்ல கூட்டமாக இருந்த யானைகள் போக்குவரத்து பாதிப்புன்னு போட்டானுங்க. ஏதா நம்ம 2 பேர் போனதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம இடத்துல ரோட்டு போட்டு நம்மளால போக்குவரத்து பாதிப்புன்னு சொல்றானுங்க. சரியா சொன்னமான, அதுக்குதான் நம்ம பாகு கிட்ட சொல்லி ஒரு கேஸ போட சொல்லான்னு இருக்கேன். என்னன்னு? ஒழுங்கா நியூஸ போட தெரிஞ்சா போடுங்க, தப்பா நியூஸ போட்டு மிதிப்பட்டு சாதாதீங்கன்னு. இது என்னப்பா, ஆக்சிடென்ட்ல லாரி டம்மாலே டிரைவர் பனால விட சூப்பரா இருக்கே. போனாருமா, எனக்கு ஒரு டவுட்டு. மத்தியானம் என்ன சாப்பாடுனா? அது இல்லம்மா, இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா ரொமான்ஸா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? சாப்பிட்ற பொருள் கீழே போற பாரு. திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொமான்டிக்காலாம் இருக்காது. கேவி ரொம்ப தான் பயமுத்துறா. முதல்ல சம்பாதிக்கணும். என்ன வேலை செய்யற? நெக்ஸ்ட் வீடு வாங்கணும். சம்பாதிக்கவே வழி இல்ல, இதுல வீடு வேறையா? நெக்ஸ்ட் புள்ள வைக்கணும், 2 பக்கம் வீடு ஆளுங்களை சமாளிக்கணும், சமைக்கணும், கழுவணும். ஏமா தாய போத நிறுத்து. இதெல்லாம் மண்டக்குள்ள வச்சா ரொமான்ஸ் எங்க வரும்? பிபி தான் வரும். இந்த சின்ட்ராஸ்பெல்ட்ட வேலைக்கு வந்தது போ செத்த நாளைக்கு கோர விட மாட்டேங்கிறானே, ஒரு கீழி குடிக்க விட மாட்டேங்கிறான், அங்கிட்டு நகர விட மாட்டேங்கிறான். ஏன்னா கை நீட்டி அட்வான்ஸ் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா போட அம்மையிட்டு வந்துடுவேன். ஆனா எவ்வளவு நேரம் இந்த ஒண்ணு கிடக்குறது, ஒண்ணு குடிக்க விட மாட்டேங்கிறான். மற்ற வேலைக்கு வந்து இடுப்புல கவலை கட்டிட்டு வரணும்ல இருக்கு. எக்கோ வீட்டுல யாரு? கொஞ்சம் வெளியே வர்றது. நான் தான் அண்ணாண்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணுமில்லக்கா, வெயில் காலம் தொடங்கிடுச்சு இல்ல, காட்டுல எங்க பார்த்தா ஒரே வறட்சி, குடிக்கிற கூட தண்ணி இல்ல. அதையே மீறி ராத்திரில ஏதாவது ரவுண்ட்ஸ் வந்தா அருணாட்ட அதை செஞ்சு விட்டேன், அருணாள் இதை செஞ்சு விட்டான டிவில போட்டு கிழிச்சு விடுறாங்க. வெளியில தலக ஆட்ட முடியல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? அடிக்கிற வெயிலுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல. அதனால என்ன ஒரு 2 மாசம் தட்டை எடுத்துக்கிறியா? என்னது 2 மாசமா? உடனே 2 மாசமான வாய ஒரு முழம் பொழக்காத, கண்ண மூடி தடுக்கிறதுக்குள்ள காத்தா போயிடும். காசுக்கு என்ன பண்ண ஒண்ணு கவலைப்படாத, சட்டியா சாணி போடுற, அதை எடுத்து வரட்டி தட்டி வித்து காசாய்க்க. என்ன டீல் ஓகேன்னா சொல்லு, பத்திரம் அடிச்சுட்டு வர, படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு என்ன பத்திரமா பாத்துக்க. டேய் ஓயாலா ஞானம் வேணா இங்க குழந்தைகிறா. வாழ்க்கைய நினைச்சா ஒரே சிந்தனையா இருக்கு மச்சான். நாடா ஞானம், செல்போன் சார்ஜர் போட்டுள்ள போல. ஞானம், வாழ்க்கைன்றது வாழ்க்கை மாதிரி, பழுக்கிற வரையும் காத்திருந்தனா பழம் கிடைக்கும், இல்லன்னா வெறும் பஜ்ஜி தான் போடணும். புரியல மச்சான், கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. ஞானம், அழகான பொண்ணுங்க நம்ம கண்ணில் போடுற நேரமா பார்த்து கடவுள் நம்மள மண்டபத்துல மாப்பிள்ளையா உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு. அதான் வாழ்க்கை, புரியுதா? என்ன மாப்பிள்ள ரொம்ப சகவாசமா உட்காந்துருக்கீங்க? என் புருஷன் பார்த்தானா உங்களை போட்டுருவேன். சரி அது இருக்கட்டும், அது ரொம்ப வெயிலா இருக்கு, ஏதோ மோர் தண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி ரசனா பாக்கெட் எதுவும் வச்சிருக்கீங்களா?
அதுவும் இல்லையா? சரி, பாக்கு மிட்டாய், சூட மிட்டாய் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது சரி, விரும்பல. நீ ரொம்ப வேகமான பைய உனக்கு. ஏய், நீ ஒரு ஆண் தானே? ஆமா. அப்போ நீ ஒரு மான்னு சொன்னாங்க. கரெக்ட், நான் ஒரு மான் தான். இப்பதானே நீ ஒரு ஆண்னு சொன்ன. மரியாதைய சொல்லு, நீ ஆனா மானா? ஆமா, நான் ஒரு ஆண்மான். நதி அயன்மேனா? யார்கிட்ட கதை விட்டுறடே? ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்க. ஐயோ, பங்காளி வீட்டு பங்கன்ல பம்கின் சாம்பார்னு சாப்பிட்டது தப்பா போச்சே. எவன் வரானா? பாஸ், நெல்லுங்க பாஸ், என்ன கொஞ்சம் ஆத்து பக்கத்துல விட்டுருங்க. ஆத்துறது கூட அடைக்கலாம், பட் அவசரத்தை அடக்க முடியாது. என் மச்சான் அப்பவே சொன்னா கலக்கலான மாஸ்டர்மே. அப்ப புரியல, இப்ப புரியுது. அடியே ஜப்பான் மூஞ்சி, நாயா பிறந்தது குத்தமாடி. இப்படி நக்க விட்டியே இருக்கே. பின்னாடி பாரு, அவன் என்ன டிரைவர் தம்பி, இந்த இன்ஸ்பெக்டர் இம்பராஜ் ஏரியாலே கடத்தலாம். இந்தா கரும்பு கமிஷனை வச்சுக்கோ. ஐயோ, நம்ம வீக் பாயிண்ட்லயே வெண்ணைய ஊத்துறானே. தம்பி, ஐ எம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், எனக்கே லஞ்சமா? இந்தா இன்னும் 2 கட்டு. ஐயோ, கட்டு கட்டா கரும்ப குடுத்து இந்த இரும்பு மன பிலிப்ப. எனக்கு ஒரு டவுட். ஹலோ, கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது குத்தமாடா? காலைல 4 மணிக்கே பாட்டு போட்டு சாவடிக்கிறாங்க. சோறு போட்டா மட்டும் முதல் ஆளா போடல, எதே அனுபவி. பாடே, தெரியாம கேட்டேன்டா, எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ண. உச்சா போனதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் உடம்பு அதிர்து இல்ல, அது எதனால? என்ன அதிர்து? உடம்பு மச்சான். அதுக்கு பின்னால இருக்க அறிவியல் காரணம் ஏதாச்சும் தெரியுமா? டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும்டா. ஆல்ரெடி நான் சாட் ஜிபிடில இந்த டவுட்டை கேட்டிருக்கேன். அப்படியா? நான் கூட லாஸ்ட் சுட்டு பேண்ட்ல படாம இருக்குன்னு நினைச்சேன். டேய் நடராஜ், என்னடா இங்கே நின்றுகிட்டு இருக்க? மாப்பிள்ள, பேரு மட்டும்தான்டா நடராஜ், ஆனா நடக்க முடியல. நடக்க முடியலையா? ஏண்டா டெய்லி தண்ணி அடிக்கிறீல, அப்புறம் என்ன? டெய்லி இல்ல மாப்பிள்ள, தோணும் போது மட்டும்தான். தோணும் போது மட்டுமா? சரி, எப்ப எல்லாம் தோணுது? டெய்லி தோணுது. அப்ப இந்த நாட்டின் குடிமகன் சொல்லு. சரி, பக்கத்துலதான் டாக்டர் இருக்காரு, டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது மருந்து கேட்டு வரலாமா? மருந்தெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, இந்த கை நடுக்கத்தை மட்டும் நிப்பாட்ட சொல்ற. ஏண்டா? ஏன்னா கையில கிளாஸ் பிடிக்கும் போது கீழே சென்றது. ஐயோ, அந்த புள்ள வேணான்னு இவன் பின்னாடியே போறானே. சரியான பொறுக்கையா இருப்பான் போலையா? ஏய், முகுலா, அந்த புள்ளையா முகுலானா? பட்ட பதில பண்ற காயமடாது. கொஞ்சம் நவுறுப்பா. உன்னதாப்பா, கொஞ்சம் நவுறு. நவுரா? அடே, வீடியோ எடுக்கிறீங்க. வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு அந்த பொண்ணை காப்பாத்திருக்கான்டா. கண்ணெதிர ரேப் நடக்குது, பாத்துட்டு நிக்கிறானு பாரு. சுயநலமான தமிழ்நாடா இருக்க. அட பாவிகளா, உங்களுக்கு இருக்கிறது பக்தியா கண்மூடித்தனமா? நன்றி சிலைக்கு உணவு பிரசாதம் படைக்கிறானுங்க, பசியோடு இருக்கிற எங்கெல்லாம் பரட்டுறானுங்க. போறேன், அவ்வளவு மனம் கட்டு ஒண்ணும் இல்ல. என் மூத்தத்தை குடிக்க வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஏபாய், வீட்டை யாரு இருக்கா? சீட்டு காசு வாங்க வந்திருக்கேன். நீங்க போன 2 வாரமும் காசு கட்டல, முதலாளி சத்தம் போறா இருக்கா. இந்த வாரம் எப்படியாவது கட்டிடுங்க. தம்பி, தொழிலே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அடுத்த வாரம் சேர்த்து கட்டிடப்பா, பிளீஸ்பா. ஏக்கா, எப்படியாச்சும் பார்த்து கட்டுங்கக்கா. ரொம்ப அவரு சம்பாதிக்க முடியலக்கா. அப்பதான் நீங்க அடுத்த தடவை லோனு கேட்டா அவர் தருவாரு. மோனிகா, ஜப்பான் மூஞ்சி ஏதோ தனியா சாப்பிட வந்திருக்கு. சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கும் சேர்த்து எடுத்து வந்திருக்கியா? சாரிடா, கொஞ்ச நேரத்துல உன்னை தப்பா எடுத்துக்கிட்டேன். பிரி. ஐயோ, நாக்க எச்சு ஊறுதே. சீக்கிரம் பிரிடா, சாயங்காலம் ஆயிடும் போல இருக்க. அப்பா, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. முதல் எனக்கு தான் கொடுப்பான் போல இருக்கு. என்ன வயல போட்டான்? ஓ, பாய்சன் இருக்கான்னு பாக்குறான். ரெண்டாவது அவனே வயல போட்டான். அது பேசி கொடுப்பான் போல இருக்கு. இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? வெறும் வாய மேல வர்றான். ஒருவேளை இப்படியே லஞ்சம் முடிச்சிருவானோ? அணிமலை தாக்க விட்டு சாப்பிடுறேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல பாரு. அடே, ஒரு மணிக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம்டா. இல்லப்பா, பூச்சி கீச்சி அதான் பூச்சிலாம் தான் நான் பார்த்தேன். நீ கிளம்பு. தம்மா தூள் பேர் எடுத்து சாப்பிட தெரியாதவங்களுக்கு பூச்சி பார்த்து சாப்பிட தெரியாதா?
சின்ன வயசுல இருந்து இவருதாங்க பார்த்து உரிச்சு குத்தா மாதிரி. சரிப்பா நான் வரேன். இன்னுமா போக நீ? ஆஹா செம டேஸ்டா இருக்கே. நெக்ஸ்ட் டைம் மறக்காம வாழைத்தார கொண்டு வந்துருங்க. பை. ஏப்பா யாருப்பா காருக்குள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா குடு பாக்கலாம். இந்தா குடுக்கறேன். டிரைவரை குடுக்காத, அவனுக்கு குடுக்காத. எனக்கு வைக்கிற ஸ்நாக்ஸ் அவனுக்கு ஏன் குடுக்குற? அடிங் எனக்கு வைக்க கூட நான் சொல்றேன். இருடா புடிச்சிட்டு போய் உன்ன ஸ்நாக்ஸ் ஆக்கி விட்டுறேன் இன்னைக்கு. அண்ணா நான் திங்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஒண்ணுமே இல்லண்ணே, சும்மா கூட்டுன்னு வந்தானுங்கண்ணே. கார்ல வந்திருக்க ஒண்ணும் இல்லைங்கிற. நீ முழிக்கிற மொழிய பார்த்தா நீ எல்லாத்தையும் முழிக்கிற போல. இல்லண்ணா என் மொழியா அப்படிதானே. சரி ஏதாவது இருந்தா எடுத்து வை, அண்ணா ஒண்ணு கடிச்சிட்டு வர. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். ஏய் என்னடா லுக்கு? என் கட்டபொம்மை மீசையை பார்த்து கதி கலங்கிட்டியா? கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுடா. கொண்டாந்து அப்படியே மூஞ்சிகளே விட்ற. ஏதோ மார்க்கர்ல வரைஞ்ச ஒட்டு மீசை நினைச்சியா? இல்லே பக்கா ஒரிஜினல்டா இது. இப்படி மீசையை வச்சு மிரட்டிய என்ன பிரயோஜனம்? ஒரு கட்லா மீன் வாங்கி தர கூட உனக்கு துப்பு இல்ல. இதுல க்ளோஸ் பாக்ஸ் வேற கேக்குதாக்கும். நான் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. சும்மா நோண்டுன நடக்கலையே நாமம் போட்டுருவேன். தாங்க மரத்தோட வரா தோட்டக்காரன் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அட நீ வேற காட்டுக்குள்ள போகும்போதே ஒருத்தன் வந்துட்டான். ஐயா மாட்டினீடா? அதான் இல்ல, இந்த மரம் தான் காப்பாத்துச்சு. அதனாலதான் சென்டிமெண்டா அதை தூக்கினுவானா. தென்னை மரம் எப்படி காப்பாத்தோம்? வந்தாரையில தேங்காய் வந்துட்டான்னா. ஆனா அந்த மரத்து பின்னாடி தானே ஒளிஞ்சோம். இது வேலைக்கு ஆகுது மச்சான். ஏண்டா ஒன்னே ட்ரிப்புக்கு பிளான் பண்றீங்க, குரூப்பை கிரியேட் பண்றீங்க, எல்லாம் பேசி கேன்சல் பண்றீங்க. இந்த தடவை தான் ஏதோ பிளான் பண்ணி கரெக்டா போதுன்னு பார்த்தா இந்த டப்பா வண்டி எடுத்து வந்து உயிரை வாங்குறீங்கடா. சீக்கிரமா ரூமுக்கு போனீங்கன்னா தெய்ஹிந்த் படம் பார்க்கலாம். கேடிவில போடுறான். என்ன மச்சா சொல்ற? உன் தேசப்பட்டிருக்க அலைவிலம் போச்சே. பின்ன அந்த பாட்டு கேட்கும் போது முழு கேளும் தெரியுமா? அதுவும் நான் சோர்வா இருக்கும் போதெல்லாம் அந்த பாட்டு தான் கேட்பேன். நம்பலனா நான் பாட்டு போடல, கேட்டுக்கோ. அலெக்சா ப்ளே ஜெய்ஹிந்த் மூவி சாங். கண்ணா எஞ்சலக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு. ஐயோ அலெக்சா இந்த சாங் இல்ல. என்ன மச்சான் இந்த சாங் தானா? ஐயோ அலெக்சா இந்த சாங் இல்ல, கேட்டதும் ஒரு கேளுமே அந்த சாங்கு. ஆமா மச்சான் நீ சொன்ன மாதிரியே உடம்புல முறுக்கி ஏறுதே. ஐயோ அலெக்சா ப்ளே தாய்மணி கொடி சாங். மாவனையா உன அந்த பக்கம் வரக்கூடாது. மாவனை யாராவது இந்த பக்கம் வந்தீங்க சொல்லினே R1 எடுத்துக்கிட்டு ஆரன் அடிச்சுட்டு வரு. போய் தொலைறாங்குக்கு பஸ்காரனே எனக்கு பயந்துகிட்டு பம்மின்னு நிக்கிறான். நீ யாருடா நீ? சொந்த பையன் போய் சொல்லுங்கடா அவங்க அண்ணங்கிட்ட. 1000 ரூபாய் பத்த மாட்டுக்குது. 2500 ரூபாய் எப்ப கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த காட்டை கடக்க வழி விடுவான் இந்த கஜேந்திரன். சொல்ல என்னடா இன்னும் நீ அங்கே நின்றுக்குது. போய் சொல்லடா என்னடா அந்த பைக்க போய் தூக்கி மட்டும் மெதிக்கிறோம் பாரு போத. பிளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, லோடு போய் சேரனா என் ஓனர் வேலையை விட்டே தூக்கிடுவான். விட்டுருங்கண்ணா. டேய் ஆடுறாவா? ஓனர் பேருண்ணா? என்ன ஓனர் பேரு? சிவசங்கர்ண்ணா. சிவசங்கரா? ஏன்னா என் அப்பா பேரு சிவசங்கர். லாரி நேம் போட்ல சத்திய முருகன். என் ஃபேமிலி எல்லாரும் பேரு வச்ச இந்த கணேசன் எனக்கு தெரியல. இதுக்காகவே எக்ஸ்ட்ரா உணர் கட்டுறா. இன்னைக்கு நீங்க எப்படி போயிடுவான்னு பாத்துறான்டா என்ன மாரி. அண்ணா விநாயகர் சதுர்த்தி எடுத்து நான் எல்லாத்துக்கும் சேர்த்து காமிச்சிடணும். பிரைஸ்னா விட்டுருங்கண்ணா. அப்படியா? சரிடா சரி போ. முக்கியமா சொந்தமா பலபெட்டா வச்சு படிக்கணும். ஆமா அப்புறம் லிஸ்ட்ல ஒண்ணு குறைஞ்சாலும் ஒரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்ப பம்பாரு. இது வரைக்குமே அவன் நம்மள பாக்கல. அப்ப நம்ம நினைச்ச ஆள் இல்ல, இவன் டம்மி பீஸ். வா வேற கார்ல எவனா உட்காந்துருப்பான், அவனை வீடியோ எடுப்போம். இதுங்கெல்லாம் உள்படுறதா? 2026 வந்து அதுக்குள்ள 5 நாள் ஓடிச்சேன்னு கவலை ஆகுறான். இவனுக்கு என்ன இன்னொரு ரீல்ஸ் எடுத்து சுத்தி நிக்கிறாங்க. இதுல இன்னொரு 5 நாள் போயிடுச்சுன்னா உங்க ஆக்டர் 100 கோடி, எங்க ஆக்டர் 200 கோடின்னு வேற ஒரு சண்டை இருக்கு. கடைசியில 8000 ரூபா சம்பளத்துக்கு 10,000 ரூபா பெட்ரோல் போட்டு போற ஒரே ஆள் நீ அதான் இருப்ப.
அடியே என்னடி நடக்குது வீட்டுல? முன்னெல்லாம் பால்காரனும் பேப்பர்காரனும் தான் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. இப்ப என்னடானா அடிக்கடி கொரியர்காரன் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கானே. காலையில ஒருத்தன், மத்தியானம் ஒருத்தன், சாயங்காலம் ஒருத்தன். அப்படி என்ன தாண்டி ஆர்டர் போடுற? எங்க பால் பாக்கெட்டு, பருப்பு, ஜீனி, உளுந்து எல்லாமே ஆன்லைன்ல தாங்க ஆர்டர் போடுறேன். ஏண்டி அது பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டு வரலாம்ல? அது எதுக்கடி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற? அதான் ஆன்லைன்ல எல்லாமே உடனே கிடைக்கும் போட்டிருக்காங்கல்ல. நம்ம எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு? அது இல்லாம வெயில் வேற அநியாயத்துக்கு அடிக்குது. வெயில போனா நான் கருத்து போயிருவேல்ல. இப்ப மட்டும் என்ன கலரா பாடி இருக்க? இப்பயும் கறிக்கட்ட மாதிரி தானடி இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் சமையல் பண்றவங்க வாங்குறது. நீதான் சமைக்கவும் மாட்ட, ஒண்ணும் மாட்ட. அதுக்கும் ஒரு ஆப் வச்சிருக்கிய, ஸ்விக்கி சொமேட்டோன்னு. அது ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்கிற நாய். உனக்கு எதுக்குடி இதெல்லாம்? எங்க சும்மா வீட்டுல வாங்கி அடிக்க வைப்பேங்க. நீ சும்மா வாங்கி அடிக்க வைக்கிறதுக்கு நான் தான் கிடைச்ச நாடி. காலை குறைஞ்ச எவ்வளவு சுகமா இருக்கு. ஆனா இந்த மனுஷங்க பிரச்சனைய கேட்டாதான் காதே வலிக்குது. புலம்புன்னு புலம்புறானுங்க. ஒருத்தன் சொல்றான் சம்பளம் பத்தலன்னு, இன்னொருத்தன் சொல்றான் சம்பளம் ஜாஸ்தி, டாக்ஸ் அதிகம்னு. இவங்களுக்கு எது கிடைச்சாலும் பிரச்சனை தான் போல. நாங்களும் தான் இருக்கோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், தூங்குறோம், ஜாலியா தான் வாழ்றோம். இவனுங்க என்னடானா மொபைல் கையில இல்லைன்னா டென்ஷன், கையில இருந்தா சார்ஜ் இல்லைன்னு டென்ஷன், சார்ஜ் இருந்தா நெட்வொர்க் இல்லைன்னு டென்ஷன். எப்பா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வாஸ்து பார்த்து தலையை வச்சு படுத்த காலம் போய் சுவிட்ச் போர்டுகளை பக்கமா தலையை வச்சு படுக்கிறானுங்க.